ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக்குவாய் இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் தம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த காலை திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உங்கள் கருத்துக்களுக்காக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து இப்பலியிலே தகுந்த விதத்திலே நாம் இறை அருளை பெற நாம் பாவத்தில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இறை அருளை பெறுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். உம் மக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையையும் உறுதிப்படுத்தும். அதனால் உம் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அனைவரும் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 19 முதல் 28 முடிய. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள்.
அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நம்முடைய பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெஸ்ஸியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14, இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியும் அமைதியும் என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துரையை இந்த பாஸ்கா காலத்திலே நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றார், அமைதியை தருகின்றார். இன்றைய நற்செய்தியும் அதை பற்றி தான் நமக்கு கூறுகின்றது. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய அமைதியை நமக்காக விட்டு செல்லுகின்றார். அந்த அமைதியானது உலகம் தருகின்ற அமைதி போன்று இருக்காது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். My dear brothers and sisters, in the Easter tide, we are all speaking about joy and peace of the risen Lord. Joy and peace are the gifts of the risen Lord, which we have to experience in our life every day. In fact, in today's gospel, our Lord Jesus Christ says to us, before leaving for heaven, I will leave my peace. I leave my peace to you. But the peace which I am leaving will not be the peace of this world. ஆண்டவர் தரும் அந்த அமைதி எத்தகைய அமைதி என்பதை நாம் உணர்ந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் அமைதியை பற்றி பேசுகின்ற அமைதிக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அமைதிக்கும் என்ன வித்தியாசம் இருப்பது என்பதை உணர முடியும். Brothers and sisters, we have to differentiate the peace that is found in the world and the peace given by our Lord Jesus Christ. Our Lord Jesus Christ speaks about the real peace rooted in the cross that enables everyone to overcome all kinds of difficulties and challenges in our life. முதல் சிந்தனை, கிறிஸ்து தருகின்ற அந்த உண்மையான அமைதி சிலுவையின் இரத்தத்தினால் வருகின்ற அமைதி. அந்த அமைதியின் மூலமாக உலகில் அத்தனை துன்பங்களையும் நமக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நாம் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை அந்த உண்மையான அமைதி நமக்கு காட்டுகின்றது. இது முதல் சிந்தனை. புனித அகுஸ்தீனார் கடவுள் கிறிஸ்துவின் மூலமாக உயிர்த்த ஆண்டவரின் மூலமாக தருகின்ற அந்த உண்மை அமைதியை பற்றி கூறும் பொழுது அவர் கிறிஸ்துவ மக்களின் வாழ்க்கையை பற்றி இவ்வாறு கூறுவார். Christian life as a journey between the persecution of the world and the consolation of God. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அவன் எடுத்திருக்கின்ற திருப்பயணமானது உலகத்திலே ஏற்படும் துன்பங்களுக்கும் இறைவன் தருகின்ற ஆறுதலுக்கும் இடையிலே அமைந்த அமைதி என்று கூறுகின்றார். எனவே உண்மையான அமைதியை பெற வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவில் அவரது சிலுவையில் அவரது துன்பத்தில் பங்கு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அமைதியை சுவைக்க வேண்டுமென்றால், அமைதியை பெற வேண்டுமென்றால் வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சினிமா பாடல் வந்தது, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அங்கு நிம்மதியைத்தான் கேட்கின்றார்களே ஒழிய அமைதியை கேட்கவில்லை. In fact, our Pope Francis, while commenting upon this passage of the Gospel, he beautifully narrates, Jesus Christ gives the real peace, whereas the world is willing to have tranquility. அமைதிக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எனவேதான் கவிஞன் பாருகின்றான், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அமைதி அவையின் பேசலை.
உண்மையான அமைதி வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு இடையிலே நாம் சந்திக்கின்ற ஒரு மனநிறைவு, மனசாந்தி தான் அமைதி என்று கூறப்படுகின்றது. எனவே கிறிஸ்து கூறுகின்றார், அத்தகைய அமைதி சிலுவையில் வருகின்ற கிறிஸ்து தருகின்ற உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது கருத்து நம்முடைய சிந்தனைக்கு, அத்தகைய அமைதி மனிதன் இவ்வுலகிலே பெற வேண்டுமென்றால் உயிர்த்த ஆண்டவரில் பெற வேண்டும் என்று. ஏனெனில் அது அவரால் கொடுக்கப்படுகின்ற அமைதி. கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மூலமாக நமக்கு வெற்றியையும் மீட்பையும் தந்ததின் காரணமாக அத்தகைய அமைதி நமக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்படுகின்றது. Peace that Jesus gives is a gift from him due to his passion and death and the resurrection. எனவே உண்மையான அமைதி துன்பங்களிலிருந்து விடுபட்ட அமைதி என்று நாம் எண்ணினால் பெரிய தவறு. அது ஒரு இறைவன் தருகின்ற கொடை. மூன்றாவதாக, இத்தகைய அமைதி யாரால் கொடுக்கப்படுகின்றது? தூய ஆவியினால் நிரப்ப பெற்றோருக்கு. எனவே இந்த கொடையானது உயிர்த்தாண்டவரின் கொடையாக இருந்தாலும் கூட அந்த கொடையை நம்முடைய வாழ்க்கையில் பெற அனுபவிக்க தூய ஆவியானவர் கொடையும் கனிகளும் நமக்கு தேவையாக இருக்கின்றது. It's a gift of the Holy Spirit, the gift that undergoes tribulation, difficulties in our life, so that we are all strengthened because of the Holy Spirit, and we will be in a position, in a situation, in a status to taste the real peace of Jesus Christ. நான்காவதாக, கிறிஸ்து கூறுகின்ற இன்னொரு அருமையான கருத்து என்னவென்றால், கிறிஸ்துவ வாழ்வில் அமைதியை பெற வேண்டுமென்றால் உலக வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் அறிந்து புரிந்து போராட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பணிபுரிகின்ற தளத்திலே இருக்கின்ற வாழ்க்கையாக இருக்கலாம், கொரோனா நோயினால் வருகின்ற ஒரு துன்பமாக, இடையூறாக, ஒரு கஷ்டமாக அல்லது ஒரு பயமாக இருக்கலாம். இவைகளை கண்டு அஞ்சாமல் உயிர்த்த ஆண்டவர் இருக்கின்றார் என்ற ஒரு மன உறுதியுடன் விசுவாசத்தை காக்கும் பொழுது கிடைக்கின்றது தான் உண்மையான அமைதி. விண்ணுலகிலே இருப்பவர்களுக்கு கிடைப்பது சாந்தி, மண்ணுலகிலே உயிர்த்த ஆண்டவர்களை பின்பற்றுவர்களுக்கு கிடைப்பது அமைதி. My dear brothers and sisters, if you want to really taste the real peace of Jesus Christ rooted in the cross, you must face the realities of our day-to-day life. When you want to run away from that, you will go only for the tranquility which will never last forever. It's a question of few minutes. The tranquility which the world gives because of addicted some kind of defects, going for drinking, going for leisurely speaking or smoking, or addicted to drugs and everything, they may bring you tranquility in your life for the time being. They will not be the everlasting peace. So, the Lord says today, I leave you my peace. The peace which I leave you will not be the same peace that the world is giving to you. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்று இருக்காது. எனவே மருள வேண்டாம், கலங்க வேண்டாம். Don't let your hearts be troubled. ஏனெனில் even though I am going to leave you, the Holy Spirit, the Counselor, will come and take care of everything what should be done for you. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்பேரிடர் காலத்திலே இத்தகையான அமைதியை தேடிதான் நம்மிலே பலர் அலைந்து கொண்டிருக்கின்றோம்.
இறைவன் காட்டுகின்ற அமைதியின் மூலமாக இந்த பேரிடர் காலத்தை நாம் நன்றாக ஊக்கத்துடன் வலிமையுடன் மன ஆறுதலுடன் சந்திக்க வேண்டும் என்றால் இத்தகைய துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டிய சக்தியையும் வல்லமையும் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நாம் உணர வேண்டும். இவை நிகழும் பொழுது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவையை உங்களுக்கு முன்பாக எடுத்து சொல்லுகிறேன் என்றார். காரணம், இட் இஸ் ஹேப்பனிங் நவ். இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது. ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக கூறிய அத்தகைய அமைதி தரும் வார்த்தைகள் இன்று நம்மில் செயலாக்கமாகிக் கொண்டிருக்கின்றது. So let us turn to God, to the risen Lord, who has promised us the real peace. Let us believe it, take it as a real peace, rooted in the cross as a gift from our Lord Jesus Christ, risen, and above all, it's a gift manifested and made available through the Holy Spirit. Amen. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் உயர் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாக.
கிறிஸ்துவோடு நாம் இறந்தோம் ஆயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உன் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. ஆமென். இறை அமைதியில் தொடர்ந்து வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து பாதுகாப்பு பெற ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, நீர் நகரங்கள் ஊர்களெல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினீர். உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தனர். கொரோனா தொற்றுக்கிருமி பரவும் இந்நேரத்தில் எமக்கு உதவி செய்ய வாரும். உமக்கு குணமாக்கும் அன்பை நாங்கள் உணர செய்தருளும். நோய் கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும். தரமான மருத்துவ உதவிகளால் உடல் நலத்தை தாரும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் பயத்திலிருந்து எம்மை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இக்கட்டான இந்நேரத்தில் எம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். நோயால் தாக்கப்பட்ட, நோயினால் மரித்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தாரும். பாதிக்கப்பட்டோருக்கு பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து பிணிபோக்கும் மகிழ்ச்சிகளில் ஈடுபட உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். இயேசுவே, எம்மை குணப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, திருப்பலியில் பங்கேற்று பக்தியுடன் இறை அருளை நாடி ஜெபித்தோம். இறை அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற மன உறுதியுடன், நம்பிக்கையுடன் தொடர்ந்து நமது வாழ்க்கையை நடத்த உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று மாலை வழக்கம்போல் மே மாத வணக்க நாள் ஜெபமும் ஜெபமாலையும் ஒப்புக் கொடுக்கப்படும். மே மாதத்தின் 12ஆம் நாள் இன்று வழக்கம்போல் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற 5 பங்குகளுக்காக ஜெபிக்கப்படும். அந்த பங்குகளின் பெயர் கனியம்பாக்கம், காசிமேடு, கீழச்சேரி, கீழ்பாக்கம், கோடம்பாக்கம். My dear brothers and sisters, that you have piously participated in the Holy Eucharistic sacrifice, may the good Lord grant you all the necessary grace by being present in this Holy Mass through the intercession of the Blessed Virgin Mary. Today at 7:30 p.m. we have the monthly devotion to Blessed Virgin Mary on the 12th day of May. Today particularly we are invited to pray for the following parishes: Kaniyambakkam, Kasimedu, Keelacheri, Keelpak and Kodambakkam. இறைவனின் அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க என்றும் தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்கின்றோம். May God bless you abundantly and our prayers and blessings are always with you. May God bless you all.
Take this and divide it among yourselves. For I say unto you, I will not drink of the fruit of the vine till the kingdom of God shall come. That thou doest, do quickly. This is my body, which is given for you. This do in remembrance of me. This cup is the New Testament in my blood, which is shed for you. Little children, yet a little while I am with you. A new commandment I give unto you, that ye love one another as I have loved you, that ye also love one another. By this shall all men know that ye are my disciples, if ye have love one to another. Peace I leave with you. My peace I give unto you. Not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. I came forth from the Father, and am come into the world. Again I leave the world and go to the Father. Behold, the hour cometh. Yea, and now is, that ye shall be scattered, every man to his own, and shall leave me alone. And yet I am not alone, because the Father is with me.